எல்எஸ்ஆர்டபிள்யூ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வினாடி வினா கேட்பாங்க இல்லைங்களா, அதை எப்படி நம்ம அந்த கேள்வி வினா விடைகளை இங்கே நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். இதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? முதல் கேள்வி சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மனுடைய கடற்படையை முறியடித்தவர் வினா. அடுத்தது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குஞ்சர மல்லன், ரெண்டாவது அரிஞ்சயன், மூன்றாவது சிவபாதசேகரன், நான்காவது பண்டித சோழன். விடை சிவபாதசேகரன். இரண்டாவது வினா, நாடு வகை செல்வார் என அழைக்கப்படும் அதிகாரி. முதல்ல அமைதியை நாட்டில் நிலைநாட்டுபவர், இரண்டாவது அரசின் ஆணைகளை வெளியிடுபவர், மூன்றாவது விளை நிலத்தின் தரத்தை பிரிப்பவர், நான்காவது அரண்மனை கணக்காளர். விடை விளை நிலத்தின் தரத்தை பிரிப்பவர். மூன்றாவது சுங்கம் தவிர்த்த சோழன் என போற்றப்படுபவர் யார்? முதல் 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு 3ஆம் ராஜேந்திரன், இரண்டாவது 3ஆம் குலோத்தங்கன், மூன்றாவது 2ஆம் குலோத்தங்கன், நான்காவது 1ஆம் குலோத்தங்கன். சரியான விடை 1ஆம் குலோத்தங்கன். 1ஆம் குலோத்தங்கன். சரிங்களா? அடுத்தது பல்லவ நிர்வாகம் கூற்றில் சரியானது. ஃபஸ்ட் ஆப்ஷன், பல்லவ அரசர்கள் சூட்டிக்கொள்ளும் பட்டங்களின் மகாராஜாஜிராஜ என்ற பட்டம் வட இந்திய மரபிலிருந்து பெறப்பட்டன. இரண்டாவது ஆப்ஷன், மாணிக்க பண்டார காப்பாளரை மேற்பார்வை செய்பவர் கோச அதீதிய கூஷா. மூன்றாவது, தலைமை நீதிமன்றம் தர்மாசனம் என்றும் தலைமை நீதிபதி தர்மாதிகாரி என்றும் அழைக்கப்பட்டனர். நான்காவது, மேல்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்கள் அதிகர்ண தண்டம், கீழ்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்கள் கர்ணதண்டம் ஆகும். இங்கே 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டு எது சரி எது தவறு அப்படிங்கிறதையும் கீழே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முதல்ல 1, 3, 4 சரி, 2 தவறு. 3, 2, 1 சரி, 4 தவறு. அடுத்தது 1, 2, 4 சரி, 3 தவறு. அனைத்தும் சரி. விடை அனைத்தும் சரி. சரிங்களா? அடுத்தது பல்லவர்கள் வணிக தொடர்பு செய்யப்பட்ட நாடுகளுள் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனா, இரண்டாவது சுபத்ரா, மூன்றாவது மியான்மர், நான்காவது ஜப்பான். விடை ஜப்பான். சாளுக்கிய நாட்டிலிருந்து பல்லவ நாட்டிற்கு அறிமுகமான வழிபாடு. ஃபஸ்ட்டு ஜேஷ்டாதேவி, கௌமாரம், கரணாபத்தியம், சப்தமாதா. விடை கரணாபத்தியம். பொறுத்துகவும் கொடுத்துட்டு அதில் எது சரியானது அப்படின்றதையும் கேட்பாங்க. பாருங்கள், பொறுத்துக, தண்டின், இந்த பக்கம் இருக்கிறத நான் படிச்சிடுறேன். தண்டின், 3ஆம் சிம்மவர்மன், சர்வநந்தி, சேரமான் பெருமாள் நாயனார். இந்த பக்கம் பாருங்கள், சிவதலி வெண்பா, கதச்சாரம், லோக விபாகம், பொன் வண்ணத்து அந்தாதி. இப்போ இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம மேட்ச் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்ட் சரியானதுன்னு கண்டுபிடிக்கணும். 4, 3, 2, 1 ஃபஸ்ட்டு. அடுத்தது 4, 2, 1, 3, 2, 1, 3, 4, 2, 1, 4, 3. விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 4.
இப்போ நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். பொருத்தி பார்த்தும் நீங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது 8வது, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஃபஸ்ட்டு நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் திருநாவுக்கரசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என கூறியவர் காளிதாசர். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சரி, 2 தவறு. இரண்டாவது ஃபஸ்ட்டு தவறு, 2வது சரி. 3வது 1 2 சரி, 4வது 1 2 தவறு. விடை 1 2 தவறு. இதான் சரியான விடை. நீங்கள் அங்கே OMR ஷீட்டில் கொடுக்கும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இது 1 சரி 2 தவறு இதையெல்லாம் நம்ம இப்படி தான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு கொஷின் பேப்பர் இப்படி தான் வரும். இதெல்லாம் நம்ம OMR ஷீட்டில் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது முதல்ல எழுதுகிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அடுத்தது கீழ் பொருத்துக, அதாவது பொருத்துக. 2ஆம் ராஜேந்திரன், ஃபஸ்ட் இப்படி படிச்சிடலாம். 2ஆம் ராஜேந்திரன், 1ஆம் ராஜராஜ சோழன், 1ஆம் பராந்தக சோழன், வீர ராஜேந்திரன். இங்கே வருடங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிபி 1056, கிபி 1064, கிபி 985, கிபி 1014, கிபி 907, கிபி 955, கிபி 1063, கிபி 1070. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எது சரியானது நம்ம பொருத்தோம் இல்லைங்களா? அதுக்கான நம்பர் ஃபஸ்ட்டு 1 2 3 4, இரண்டாவது 1 2 4 3, மூன்றாவது 2 1 3 4, அடுத்தது 3 2 4 1. விடை பார்த்திங்கன்னா 1 2 4 3. அடுத்தது 10வது, கீழ்காண்பவனவற்றுள் தவறானவற்றை கண்டறிக. எது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் கொடுப்பாங்க கொஷின்ஸு. இங்கே பாருங்கள், பஞ்ச பாண்டவர் ரதத்தில் நேர்த்தியானதும் அளவில் பெரியது தர்மராஜ ரதம், ரதங்களில் சிறியது திரௌபதி ரதம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன். இரண்டாவது ஆப்ஷன் பல்லவர் சிற்பக்கலையின் சிறப்புக்கு சிகரமாக கருதப்படுவது ராஜசிம்மேஸ்வரம். மூன்றாவது, புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் என்பவரின் மாணவன் 1ஆம் மகேந்திரவர்மன். நான்காவது, பல்லவர் காலத்து ஓவியங்களை கண்டறிந்து வெளிப்படுத்தியவர் மு.வே. துப்பைஸ், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இங்கே பாருங்கள், 4 இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 மட்டும், ரெண்டாவது 2 மற்றும், மூன்றாவது 3 மட்டும், நான்காவது 4 மட்டும். விடை 4 மட்டும். இது 4வது மட்டும்தான் சரியான விடை. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி கொஷின் பேப்பர் வரும் அப்படிங்கிறது தெரியாது. அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மாதிரி விடைகளை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.